திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஷனில் கேட்டது, அப்புறம் புக் சம்ஸ், இது எல்லாத்தையுமே மாடல் வைஸாக பிரித்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். மொத்தம் 30+ மாடல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வெளியே போய் படிக்கவே தேவையில்லை. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க தொடங்குங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த மாடல் 8 வீடியோ வந்து பார்த்தோன்னா பாருங்கள். ஓகேங்களா? இது பார்ட் 5 வீடியோ. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி மாடல் 7 பார்த்தோம் இல்லையா, இதோடைய கண்டினியூவேஷன் தான் இதுவும். ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கிறதுனால நான் இதை வந்து பார்த்தோன்னா மாடல் 8ஆக வந்து பார்த்தோன்னா கன்சிடர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இரு எண்களின் மீச்சிறு அவ்விரு எண்களின் மீப்பெரு மதிப்பின் 12 மடங்கு அப்படின்ட்டு கொடுத்துறான். 2 நம்பருடைய மீச்சிறு மதிப்பு அப்படின்னா எல்சிஎம், இதோடைய மதிப்பு வந்து பார்த்தோன்னா அந்த 2 நம்பருடைய ஹெச்சிஎஃப் மீப்பெரு மதிப்புடைய 12 மடங்கு. ஓகேவா? இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹெச்சிஎஃப் எப்பவுமே சின்னதாக இருக்கும், எல்சிஎம் எப்பவுமே பெருசாக இருக்கும். ஓகேவா? அதுதான் ரூலு. அப்போது இதோடைய மடங்கு தான் இதுவாக இருக்கும். ஓகேவா? இது 1னா இது 12. ஓகே, இது 1னா இது 12. ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 2 நம்பர் இரு எண்களின் மீச்சிறு மதிப்பு மற்றும் மீப்பெரு மதிப்பு. ஓகேவா? இரு எண்களின் மீச்சிறு மதிப்பு மற்றும் மீப்பெரு மதிப்புடைய கூட்டுத்தொகை 403. ஓகேவா? எல்சிஎம் ப்ளஸ் ஹெச்சிஎஃப். ஓகேவா? மீச்சிறு மதிப்பு மீப்பெரு மதிப்பு இதோடைய கூட்டுத்தொகை 403. ஓகேவா? அப்படின்னு கொடுத்துட்டான். இதில் ஒரு எண்ணோடைய வேல்யூ 93ன்னு கொடுத்துட்டான். மற்றொரு எண் என்ன, ஒய்யோடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? இந்தமாரி கொடுத்துட்டான். இப்போது இதை வச்சு சம்மு போடணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன எழுதுவோம், ஏன்னு எடுத்துப்போன்னு சொன்னோம் இல்லையா. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா சம்ஸ்லையும் எக்ஸ்ன்னு போட்டிருப்போம். அல்ஜிப்ராலனாலே நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ன்னு போடுவோம். இந்த சம்மில் ஏன் எக்ஸ்ன்னு போடலன்னா, எக்ஸ்ன்றது ஃபார்முலாவில் எடுக்கிறோம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் போடல, ஏ எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ எல்சிஎம் என்ன வரும், 12A, ஹெச்சிஎஃப் 1A = 403. ஓகேவா? புரியுதா? அது இங்கே கொஷினில் கொடுத்துக்கிட்ட அந்த மடங்கை வச்சு நம்ம போட்டோம் இல்லையா, 12A ஏன்ட்டு அதை வச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் கூட்டினா 13Aன்னு வருது. 13A = 403. ஓகேவா? இதை அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா A = 31ன்னு வரும். A = 31ன்னு வரும். ஓகேவா? இப்போது இதை வச்சு தான் சம்மு போட போகிறோம். A = 31 கிடச்சிச்சா? அப்போ எல்சிஎம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? 12 × 31. 12 × 31 இதோடைய வேல்யூ, எல்சிஎம்மோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா 372. ஓகேவா? ஹெச்சிஎஃபோடைய வேல்யூ என்ன, 1A. ஏவோடைய வேல்யூ என்ன, 31. 1 × 31 ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா என்ன, 31 தான். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதை அப்படியே என்னன்னு மல்டிப்ளிங், எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் = x × y. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த மாடலோட இது தான் கண்டினியூஷன் தான். ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா 31, எக்ஸோட வேல்யூ 93. ஒரு நம்பர் கொடுத்துட்டான், இன்னொரு நம்பர் கேட்டிருக்கான். ஓகேவா? 31 அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸு, 3 அடிச்சிங்கன்னா 1 2 4. ஓகேவா? 124ன்னு வரும். 1 2 4. 3 1s are 3, 3 2s are 6, அப்புறம் ரிமைனிங் இங்கே 1 இருக்குது, அப்போ 12ன்னு கிடைக்கும். 3 4s are 12. ஓகேவா? அப்போ y = 124. ஓகேவா? இதுதான் ஆன்சர். இந்த மெத்தட் புரியுதான்னு பாருங்கள். கொடுக்குறத அப்படியே கொஷினில் இருக்கிறத அப்படியே எடுத்து ஆன்சரை எழுத கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாகிடும். ஓகேவா? ஒரு எண்ணின் மீப்போமா, அடுத்த சம். ஓகே, 54. ஒரு எண்ணோடைய மீப்போமா வந்து பார்த்தோன்னா அந்த எண்ணோடைய மீப்போவா ஹெச்சிஎஃப்ஐ போல் 20 மடங்காம். ஓகேவா? அப்போது எல்சிஎம் இருக்குது, இது வந்து பார்த்தோன்னா அந்த நம்பருடைய ஹெச்சிஎஃப்ஐ போல் 20 மடங்காம். இது 1னா இது 20. ஓகேவா? மேலும் மீப்போமா மற்றும் மீப்போவாவுடைய கூடுதல் கொடுத்துட்டான், எல்சிஎம் ப்ளஸ் ஹெச்சிஎஃப். இதுக்கு முன்னாடி பார்த்த அதே இதுதான் கொஷினுடைய மாடல் தான். 2 நம்பர் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் உடைய கூடுதல் 2520. ஓகேவா? ஆகவும் உள்ளது. அவைகளில் ஒரு எண்ணின் மதிப்பு, எக்ஸோடைய மதிப்பு 480. ஓகேவா? மற்றொரு எண்
மற்றொரு எண் மதிப்புடைய பாதி. கொஷின் நல்லா பாருங்கள், மற்றொரு எண்ணை கேட்கல, அந்த எண்ணுடைய பாதி தான் கேட்டிருக்கான். இதெல்லாம் நல்லா கொஷின் நல்லா படிக்கணும்னு சொல்கிறது இதனால தான். இந்த நம்பருடைய பாதி தான் கேட்டிருக்கான். ஓகேவா, பாதி கேட்டிருக்கான். இப்போ எல்சிஎம் ப்ளஸ் ஹெச்சிஎஃப் நான் என்ன சொல்லுவேன், ஏன் வேரியபிள் போட்டு சொல்லியிருக்குன்னா 20A, ஹெச்சிஎஃபோடைய வேரியபிள் ஏ 2520. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 21A. 21A ஈக்குவல் டு 2520. இப்போ 21 அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 120 அப்படின்ட்டு ஆன்சர். ஏவோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா 120ன்னு கிடைக்கும். ஏவோடைய வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 120ன்னு கிடச்சிருக்கு. இந்த 120 எடுத்துன்னு வந்து இது கூட சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 20 × 120, 20 × 120 என்ன வரும்னா 240, 2400ன்னு வரும். இது 1 × A, 1 × A வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்கும், ஏவோடைய வேல்யூ 120, 1 × A 120 தான் வரும். ஓகேவா, இப்போ பாருங்கள் எல்சிஎம் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாமா. எல்சிஎம்மோடைய வேல்யூன்னா 2400 × ஹெச்சிஎஃபோடைய வேல்யூ 120 ஈக்குவல் டு எக்ஸோடைய ஒரு நம்பர் கொடுத்துட்டான் 418 கொடுத்துட்டான். இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கலாமா, ஒய்யோடைய வேல்யூ. இப்போ பாருங்கள் 24 1 டைம்ஸ். ஓகேவா, அப்போது இது 2 0 இருக்குது, அது போட்டாச்சு. 2 டைம்ஸ் அடித்தா 24 2 டைம்ஸ் அடித்தா இதுவாகிடுமா. இப்போ இந்த ஜீரோவுக்கு இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 12 அப்புறம் 2 இருக்குது, இந்த 2 கேன்சல் பண்ணோம் இல்லையா, 2 × 6. ஓகேவா, 2 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 டைம்ஸு. ஓகேங்களா, 6 × 100 600. புரியுதுங்களா, இந்த கால்குலேஷன்லாம் புரியுதான்னு பாருங்கள். கன்ஃபியூஸ் ஆகிக்காது, நீங்களே இது பண்ணி கேன்சல் பண்ணி போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேங்களா, நான் போடுற ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிடுவீங்க. நீங்களே வந்து பார்த்தோன்னா கேன்சல் பண்ணி போடுங்க. ஒய் ஈக்குவல் டு 600 கிடச்சிச்சு, ஆனால் அவன் 600 ஒய்யை வந்து அவன் ஒய்யை கேட்கல, மற்றொரு எண்ணை கேட்கல. மற்றொரு எண்ணில் பாதி என்ன, இதில் ஒய்யில் பாதி என்ன அப்படின்னா y/2. இப்போது பாதினா இந்த y/2ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். 600 / 2 இது போட்டிங்கன்னா இதோடைய வேல்யூ என்ன, 300. இதில் பாதி 600ல் பாதி என்ன, 300. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஓகேவா, 600ம் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், 600ம் ஆப்ஷனில் இருக்குது, 300 ஆப்ஷனில் இருக்குது. ஸ்ட்ரெயிட் என்ன பண்ணால் நம்மளால் இது படிக்கவே மாட்டான், மற்றொரு எந்தானு கேட்டிருக்கான் அப்படின்ட்டு அப்படியே என்ன பண்ணுவான், டிக் பண்ணுவான். ஓகேவா, இது பாருங்கள் 55th. இதோட வந்து பார்த்தோன்னா இந்த மாடல் 8 வந்து பார்த்தோன்னா முடியும். இரண்டு எண்களின் மீச்சிமா ஆனது அவற்றின் மீப்போவாவின் 6 மடங்கு. 2 நம்பருடைய எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா அதோடைய ஹெச்சிஎஃப் போல் 6 மடங்கு. இது 1னா இது 6. மேலும் எல்சிஎம் ப்ளஸ் ஹெச்சிஎஃப் இதோடைய கூடுதல் என்னவா 210. மீப்போவா மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இது என்ன சிம்பிளாக கேட்டால் மாதிரி மீப்போவா இது வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். இந்த 1 இதை பாருங்கள், இப்போ எல்சிஎம்மோடைய வேல்யூ என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி ஏன்னு போட்டுப்போம். 6A + 1A 1A. ஓகே, இப்படி போட்டிங்கன்னா 210. இப்போ இது 7Aன்னு வந்துச்சு. 7A × 210 7 3 21. அப்புறம் இந்த 0 அப்படியே இறக்கியாச்சு. அப்புறம் A = 30. ஓகே, A = 30ன்னு கிடச்சாச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், மற்றொரு எண் கொடுத்துட்டு அந்த மாதிரிலாம் கேட்பான். அதெல்லாம் அவ்வளோலாம் போகவே இல்லை, இந்த நம்பர்லாம் கற்றுட்டான். ஹெச்சிஎஃப் என்னப்பா அப்படின்னு கேட்டுட்டான். அப்போது 1A 1 × 30. அப்போது 30 தான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான ஆன்சர். ஓகேவா, 30 தான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான ஆன்சர். 30 தான் ஆன்சர். இதே எல்சிஎம்னு கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்போம், அந்த இதுக்கு முன்னாடி அந்த 6xன்னு இருந்துச்சு இல்லையா, அந்த 6Aன்னு இருந்துச்சு இல்லையா, 6 × Aன்னு போட்டு அந்த ஏவோடைய வேல்யூ போட்டு கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் கொடுத்துட்டான், ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டான். ரொம்ப சிம்பிளாக நம்மளை கொஷின் கேட்டான். ஓகேவா, அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்த மாடல் வந்து பார்த்தோன்னா 9. மாடல் 9 வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். இந்த மாடல் எல்லாமே என்ன ஆகும்னா, இப்போது கொஷின் கொடுத்துருவாங்க,
இந்த கொஷின் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷனில் வந்து பார்த்தோன்னா ஒரு வேல்யூ இருக்கும். இதை வச்சு நம்ம சம் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தோன்னா இந்த மாடலில் இந்தமாரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆப்ஷன்ஸில் எல்லா ஆப்ஷன்ஸுமே ஆன்சர் சரியான்ற மாரி கொடுத்துருவான். ஓகேவா? அந்த இதுவே கரெக்டாக நம்ம கேன்சல் பண்ணி இந்த கொஷின் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது அப்படின்ட்டு கொஷினில் கொடுத்துருக்க டேட்டா வச்சு கேன்சல் பண்ணி நம்ம போடுற மாரி இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள். இரு எண்களுடைய கூடுதல் 216. அதில் ஒரு நம்பரோடைய அதன் HCF வந்து பார்த்தோன்னா 27 எனில் அந்த எண்கள் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்கான் கொஷின். இந்தமாரி கேட்டு ஆப்ஷன் கொடுத்துட்டான். ஓகேவா? ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இதில் பாருங்கள், இதில் எப்படி ஸ்ட்ரைக் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பருடைய கூடுதல் 216ன்னு கொடுத்துட்டான். நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள், இதில் 216ன்னு வருது. இது 2த்தையும் கூட்டினா. ஓகேவா? இந்த ஆப்ஷனும் இருக்கலாம். ஓகே. அடுத்து பி ஆப்ஷன் பாருங்கள். 81 + 189ங்குது. இதை கூட்டினீங்கன்னா 216 விட அதிகமாக போகுது. 270 போகுது. ஓகேங்களா? அப்போது இந்த ஆப்ஷன் இருக்க முடியாது. டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா இதை அடிச்சிடலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா 108 + 108 இது கூட்டினீங்கன்னா 216 இந்த ஆப்ஷனாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு புரிஞ்சிச்சா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், 154 + 162. ஓகேவா? 2 நம்பரை கூட்டினீங்கன்னா என்ன ஆகும்? இது கிடையவே கிடையாது. 300க்கு மேலே போகுது. 216 தான் கொடுத்துருக்கான். 300க்கு மேலே போகுது. அப்போது இது 2 ஆப்ஷனும் நம்ம இதிலே கேன்சல் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு இதில் கொடுத்துருக்கான். இதோடைய HCF 27பா அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ என்ன பண்ணோம்? இது 2 நம்பர், இந்த 2 ஆப்ஷன் மட்டும் HCF எடுத்து பார்க்கணும். இப்போது இதுக்கு HCF எடுத்திங்கன்னா 3 9 63. மறுபடியும் இதுக்கு HCF எடுத்திங்கன்னா 3 3 21. இதுக்கு மறுபடியும் HCF எடுத்திங்கன்னா 3 1 7. ஓகேவா? 3 3s are 9 9 3s are 27. ஓகேவா? இதோட HCF வந்து பார்த்தோன்னா 27ன்னு வருது. ஓகேவா? அப்போது இதுதான் ஆப்ஷனாக இருக்கணும். ஓகேவா? இதுதான் ஆப்ஷனாக இருக்கணும். நம்ம இந்த 108 108 இதையும் வந்து பார்த்தோன்னா செக் பண்ணிடலாம். 108 108 இதையும் செக் பண்ணிடலாம். இதோட இது HCF எடுத்திங்கன்னா 54 54. மறுபடியும் 3 எடுத்திங்கன்னா 27 27. இதில் 3 எடுத்திங்கன்னா 9 9. 3 எடுத்திங்கன்னா 3 3. இந்த கடைசி என்ன ஆகும்? 3 3ன்னு வரும். ஓகே. இது எடுத்திங்கன்னா 3 3ன்னு வரும். இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா HCFக்கு 108ன்னு போகும். HCF வந்து பார்த்தோன்னா 108ன்னு போகும். அவன் என்ன கொடுத்துருக்கான்? 27 தான் கொடுத்துருக்கான். அப்போ என்ன வரும்? இந்த ஆப்ஷனும் கிடையாது, சி ஆப்ஷனும் கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? நெக்லேஷன் மெத்தடில் போடணும். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா நெக்லேஷன் மெத்தடில் போடணும். ஓகேங்களா? கொடுத்துருக்க சின்ன சின்ன டேட்டாவை வச்சு இந்த நம்பருடைய கூடுதல் இது, இந்த நம்பரோட HCF இது, இதை வச்சு நம்ம இதுவாக போடணும். இப்படி நம்ம நெக்லேஷன் பண்ணி போட்டால் ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா ஏ, அதுதான் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வருது. ஓகேவா? அடுத்தது 57th கொஷின் பாருங்கள். 57th கொஷினும் இதேமாரி தான். 2 எண்களின் மீப்போவா வந்து பார்த்தோன்னா, அதாவது HCF வந்து பார்த்தோன்னா 12. அவற்றின் வித்தியாசம் 12. அந்த எண்களை காண்கன்னு கொடுத்துட்டான். இதுக்கு முன்னாடி கொஷினில் இதோடைய கூட்டுத்தொகையை கொடுத்துருந்தான். ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துட்டான்? டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கான். டிஃப்ரென்ஸ் 2 நம்பருடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா 12ன்னு கொடுத்துட்டான். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த HCF வந்து பார்த்தோன்னா பின்னாடி நம்ம கேன்சல் பண்ணிட்டு பின்னாடி 2வது ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வித்தியாசம் கொடுத்துருக்கான் இல்லையா, இதை வச்சு கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், வித்தியாசம் 66 78. இதுக்கான வித்தியாசம் என்ன? 12. அப்போது இந்த ஆப்ஷனாக இருக்கக்கூடும். ஓகேவா? ஃபஸ்ட் இது டிக் பண்ணிங்க. ஓகேவா? செகண்ட் இது பாருங்கள், 70 82. ஓகேவா? இதோடைய வித்தியாசம் வந்து பார்த்தோன்னா என்ன வருது? 12 தான் வருது. 70 82. இதோட வித்தியாசம் 12 தான் வருது. அப்போ இந்த ஆப்ஷனாகவும் இருக்கக்கூடும். அதுக்கடுத்தது சி பாருங்கள், 94 106. இதோட இதுவும் 12 தான் வருது டிஃப்ரென்ஸு. அப்போ இதுவும் சரிதான். டியும் 84 96. இதோட ஆப்ஷனும்
12 தான் வருது. அப்போ எல்லா ஆப்ஷனும் 12ன்னு வருது டிஃப்ரென்ஸு. ஓகேவா? அதுக்கு அடுத்த ரூல் ஒன்று இருக்குது. என்ன ரூல் இருக்குது? 2 இதுவோடைய ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா என்னது 12ன்னு வரணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள் 66 78. இதோட ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா என்னன்னா ஹெச்சிஎஃப் எடுங்க 3 2 2 2 6. ஓகேவா? அதுக்கடுத்தது இதுக்கான ஹெச்சிஎஃப் 2 எடுத்திங்கன்னா 11 13. 3 2 சார் 6. இதோட ஹெச்சிஎஃப் 6ன்னு வருது. அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் 70 82. இதுக்கான ஹெச்சிஎஃப் எடுங்க 2 எடுத்திங்கன்னா 35 41. ஓகேவா? ஃபஸ்ட்டு செகண்டு 2 ஆப்ஷனும் கிடையாது. அதுக்கடுத்தது தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் 94 106. இதோட ஹெச்சிஎஃப் எடுங்க 2 எடுத்திங்கன்னா 47 53. இதுக்கு அடுத்தது ஹெச்சிஎஃப் இருக்கா? கிடையாது. 2 மட்டும்தான் ஹெச்சிஎஃப். அப்போது 1 2 3. ஓகேவா? 3 இதுவுமே கிடையாது. 1 2 3 3 இதுவுமே கிடையாது. 4வது இதுதான் கரெக்டுன்ட்டு உங்களுக்கு டைரெக்டாக தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் நம்ம ரூல் படி போட்டு பார்க்கலாம். 44 96. சாரி 84 96. இது 2 ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா 42 48. 2 எடுத்திங்கன்னா 21 24. 3 ஹெச்சிஎஃப் எடுக்கலாம் 7 8. ஓகே 3 2s are 6 6 2s are 12. ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 12. இதுதான் வந்து பார்த்தோன்னா கொஷினில் கொடுத்துருவேன். ஹெச்சிஎஃப் 12ன்னு கிடைக்கிற நம்பரை எடுங்க அப்படின்ட்டு கொஷினாக கொடுத்துருவேன். அப்போ ஆப்ஷன் டி தான் சரி. ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு நெக்லேஷன் பண்ணுறது. அதுக்கடுத்தது 58th கொஷின். 2 பாருங்க 2 ஈரிலக்க எண்களுடைய பெருக்கல் பலன் வந்து பார்த்தோன்னா 300. ஓகேவா? 2 ஈரிலக்க எண்களுடைய பெருக்கல் பலன் 300. மீப்போவா அதோடைய ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா 5 எனில் அவ்வெண்கள் யாவை? இதுக்கு முன்னாடி சம்மலெல்லாம் 2 நம்பருடைய கூட்டுத்தொகை கொடுத்துட்டான், வித்தியாசத்தை கொடுத்துருந்தான் 2 சம்மலை. இதில் எப்படி கொடுத்துருக்கான்? 2 நம்பருடைய பெருக்கல் பலன் கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பெருக்கல் பலன் வச்சு நம்ம ஆப்ஷன் நெக்லேஷன் பண்ணலாமா? செகண்ட் ஸ்டெப்பு ஹெச்சிஎஃப் 5 வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னு வச்சிங்களா அது வந்து ரொம்ப பெருசாக போகும் அந்த மெத்தடு. ரெண்டுத்தையும் பார்க்கலாம். ஆனால் அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக போகிறதுனால ஃபஸ்ட்டு ரொம்ப சின்னதாக இருக்கிறத நெக்லேஷன் பண்ணிடலாம். 30 × 20. ஓகே பெருக்கல் பலன்னா என்ன? 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கணும். 30 × 20 மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்குது? 600ன்னு கிடைக்குது. அப்போது ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த பாருங்கள் 25 × 12 இது மல்டிபிள் பண்ணிங்கன்னா 300ன்னு வரும். அப்போது இதுவும் சரி. ஓகேவா? அதுக்கடுத்தது சி வந்து பார்த்தோன்னா 10 × 30. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 300ன்னு வரும். அப்போது இதுவும் சரியாக இருக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்தது 15 20. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இது 300ன்னு வருது. இங்கே டிக் பண்ணிக்கிறத பார்க்காதீங்க, நீங்கள் கொஷின் மட்டும் பாருங்கள். ஓகே 15 × 20 போட்டிங்கன்னா 300ன்னு வரும். அப்போது ஆப்ஷன் ஏ மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. மொத்த மூணுத்தையும் வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம்னா இந்த ஹெச்சிஎஃப் 5ன்ற வர வேல்யூ வச்சு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் 25 12. இதுக்கான ஹெச்சிஎஃப் எதனாவது இருக்கான்னு பாருங்கள். ஹெச்சிஎஃபே கிடையாது இதில். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா ஹெச்சிஎஃபே கிடையாது. அப்போது இது பி கிடையாது. அதுக்கடுத்தது 10 30. இதை வந்து பார்த்தோன்னா ஹெச்சிஎஃப் இருக்குது. 5 ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா 2. அதுக்கடுத்தது 15 2 15 கிடைக்குது. மிஸ்டேக் பாருங்கள். 5 எடுத்திங்கன்னா ஹெச்சிஎஃப் 5 2s are 10 6 5s are 30 6 5s are 30. ஓகேவா? மறுபடியும் ஹெச்சிஎஃப் 2 எடுத்திங்கன்னா 1 3. ஓகேவா? அப்போது இதோட ஹெச்சிஎஃப் 10ன்னு கிடைக்குது. அவன் ஹெச்சிஎஃப் என்ன கொடுத்துட்டான்? 5ன்னு கொடுத்துட்டான். அப்போது சி வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் கிடையாது. ஏபிசி 3 ஆப்ஷனும் கிடையாது. டி தான் ஆப்ஷன். கண்ணை முன்னு டிக் பண்ணிடலாம். இருந்தாலும் ரூல் படி போடுங்க. 15 20. இதோட ஹெச்சிஎஃப் 5ன்னு எடுத்திங்கன்னா 3 5 4s are 20. ஓகேவா? இதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப் இருக்கா? கிடையாது. அப்போது 5 தான் வருது ஹெச்சிஎஃப். டி தான் ஆன்சர். ஓகேவா? புரியுதா? இது 59th கொஷின். இரு எண்களுடைய கூடுதல் வந்து பார்த்தோன்னா 2000. 2 நம்பருடைய
கூடுதல் 2000 இதோட எல்சிஎம் கொடுத்துட்டான். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஹெச்சிஎஃப் கொடுத்துருந்தான். இதில் வந்து பார்த்தோன்னா எல்சிஎம்னு கொடுத்துட்டான். அந்த எண்களை காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்கான். அந்த நம்பரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இப்போ பாருங்கள், இப்போ இது எப்படி போடலாம்? 2 நம்பருடைய கூடுதல் ஃபஸ்ட்டு நம்ம 2000 வர்ற நம்பர் என்னன்னு பாருங்கள். 4 ஆப்ஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 2000 வரும். 1993 + 7, 1991 + 9 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கனாலும் 2000 வரும். அப்போது இந்த ஃபஸ்ட் ரூலில் வந்து பார்த்தோன்னா நம்ம எதுவுமே ரிஜெக்ஷன் பண்ண முடியாது. செகண்ட் ரூல் பாருங்கள், எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 21,879 வருதா? இப்போது இதுதான் வந்து பார்த்தோன்னா ரூல். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் எடுங்க. ரெண்டுமே ப்ரைம் நம்பர். இப்போ ப்ரைம் நம்பராக இருந்தால் நம்ம எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா எப்படி நம்ம கூட்டுவோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிப்போம், எல்சிஎம்மோடைய வேல்யூ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிப்போம். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுங்க. ரெண்டுமே 2 நம்பர் கொடுத்துட்டான். 2 நம்பருமே ப்ரைம் நம்பராக இருக்குது. இதோடைய ஹெச்சிஎஃப்னு கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்போம், டேரெக்டாக 1ன்னு போடுவோம். இதே எல்சிஎம் கேட்டிருந்தானா என்ன பண்ணுவோம், டேரெக்டாக மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேவா? அப்போது ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோன்னா 1993 × 7. ஆப்ஷன் ஏ உடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா 13951. ஓகேவா? அப்போது இது ஈக்குவலாக இருக்குதா? எல்சிஎம் கிடையாது. ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பி பாருங்கள். ஆப்ஷன் பியும் 1991 9 2 நம்பர் இருக்குது. இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர் தான். அப்போ என்ன பண்ணுங்கள், இது ரெண்டுத்தையும் டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் பண்ணுங்கள். டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிங்கன்னா 17919 வரும். 17919 வரும். அப்போ இதுவும் தப்பு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஆப்ஷன் சி பாருங்கள். 1989 இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர். 11 இருக்குது, 1989 இருக்குது, ப்ரைம் நம்பராக இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? சி ஆப்ஷன் சி வந்து பார்த்தோன்னா 218. ஆப்ஷன் சி வந்து பார்த்தோன்னா 21879. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா கரெக்டான ஆன்சர். எல்சிஎம்மாக கொடுத்துக்கிட்டு இதுதான். ஓகேவா? அப்போது ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1987 × 13 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 25,000 ப்ளஸுக்கு போகும். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? 2 ப்ரைம் நம்பராக இருந்தாலும் சார்பகா நம்பராக இருந்தாலும் என்ன பண்ணணும், எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் பண்ணிடணும். ஓகேவா? ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் காமனாக வந்து பார்த்தோன்னா எந்த நம்பருமே இருக்காது. அதனால தான் அது ஹெச்சிஎஃப் 1ன்னு வருது. ஓகேங்களா? புரியுதுங்களா? ப்ரைம் நம்பருக்கும் கோ ப்ரைம் நம்பர், அதாவது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா 1ன்னு கிடச்சிரும். ஓகே, 1ன்னு கிடச்சிச்சின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதில் சார்பகா நம்பர்ஸும் இருக்கும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணோம், 2 நம்பர்ஸையும் மல்டிபிள் பண்ணிடணும். ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மாடல் 10 பாருங்கள், 60th கொஷின். இது வந்து கொஞ்சம் இந்த அல்ஜிப்ரா மெத்தட் தான். கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாடல் இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஃபார்முலா வச்சு தான் போடணும். ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஓகேவா? இதை வச்சு தான் போட போகிறோம். இதுவும் கண்டினியூஷன் தான், மாடல் 10. ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்கள், இரு எண்களுக்குரிய மீச்சிறு மதிப்புனா எல்சிஎம் கொடுத்துட்டான். மேலும் அவ்விரு எண்களின் மீப்பெரு மதிப்புனா என்ன, ஹெச்சிஎஃப் 5 இரு எண்களின் கூட்டுத்தொகையை கொடுத்துட்டான். 2 நம்பருடைய கூட்டுத்தொகை கொடுத்துட்டான். 2 நம்பரை கொடுக்கல, 2 நம்பருடைய கூட்டுத்தொகையை கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு அவ்விரு எண்களின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். 2 நம்பருடைய கூட்டுத்தொகை எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொடுத்துட்டான். எக்ஸ் மைனஸ் ஒய்யோடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா ஒன்று வச்சுருக்கோம். ஓகேவா? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ab அப்படின்ட்டு ஒரு ரூலை வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கோம். ஓகேங்களா? இந்த ஏக்கு பதிலாக எக்ஸ்ன்னு மாற்றிங்க, இருங்க. இந்த மாதிரி எழுதிங்க. ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xy. இது இப்போ படிச்சிருப்பீங்க இல்லையா சின்ன வயசுல? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவையும் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை ரெண்டுத்தையும் கழிச்சா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 4xyன்னு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துட்டான், எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் கேட்டிருக்கான் கொஸ்டினா. ஓகேவா?
ஆனால் இந்த எக்ஸ்ஒய் கண்டுபிடிச்சா தான் நம்ம வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். இந்த எக்ஸ்ஒய் கண்டுபிடித்து தான் நம்ம ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம்? எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்ஒயை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வேல்யூவும் சப்ஸ்டியூட் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரையும் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சம்மா பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்சிஎம் என்ன கொடுத்துட்டான்? 4 9 5ன்னு கொடுத்துட்டான். HCF என்ன கொடுத்துட்டான்? 5ன்னு கொடுத்துட்டான். ஓகேவா? இப்போது கூட்டுத்தொகை, இரு எண்களின் கூட்டுத்தொகை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 100ன்னு கொடுத்துட்டான். எக்ஸ் மைனஸ் ஒய்யை கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஓகேவா? நான் என்ன சொன்னேன், அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் இன்ட்டு ஒய்யை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இன்ட்டு ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. இதை வச்சு தான் நம்ம அந்த ஃபார்முலாவில் எக்ஸ் ஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சி போட போகிறோம். ஓகேவா? எல்சிஎம் கொடுத்துட்டாச்சு. எல்சிஎம்னா கொடுத்துட்டான் 495ன்னு கொடுத்துட்டான். HCF 5ன்னு கொடுத்துட்டான். இப்போது இது போட்டால் எக்ஸு ஒய் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ 495 இன்ட்டு 5 என்ன வரும்னா 2475. இதுதான் வந்து பார்த்தோன்னா எக்ஸ் ஒய்யோடைய வேல்யூ. ஓகேவா? எக்ஸ்ஒயோட வேல்யூ என்ன? 2475. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ஒயோடைய வேல்யூ. ஆப்ஷன் பாருங்கள், அவன் என்ன கொடுத்துருக்கான்? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xy. ஓகேவா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன கொடுத்துருக்கான்? 100ன்னு கொடுத்துட்டான். அப்போது 100 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதுதான் வந்து பார்த்தோன்னா கொஸ்டினாக கேட்டிருக்கான். எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் 4 இன்ட்டு 2475. ஓகேவா? 4 இன்ட்டு 2475. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்னா, அடுத்த ஸ்டெப்பில் போடுறேன். 100 ஸ்கொயர் வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்கும்? 10,000 கிடைக்குமா? மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே என்ன கிடைக்கும்? இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 9900ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு அடுத்த மாடல், அடுத்த ஸ்டெப் போடுறேன். இந்த பாருங்கள், இதுதான் கடைசியாக நம்ம இது பண்ணது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஒரு நம்பராக இருக்கிறதெல்லாம் ஒரு சைடு, வேரியபிளாக இருக்கிறதெல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு போங்க. 10,000 மைனஸ் இது ப்ளஸில் இருக்குது, இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகிடுமா? 9900. ஓகேவா? இங்கே மைனஸில் இருக்குது, இந்த சைடு வந்தால் என்ன ஆகிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா கிடைக்குது 100ன்னு கிடைக்குது. 100 மட்டும்தான். 100 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போது இந்த ஸ்கொயர் வந்து பார்த்தோன்னா இந்த சைடு வந்தால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 100. ஓகேவா? நீ ஏன் இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த சைடு இருக்குது, இந்த சைடு ஏன்னா அது எப்படி ஒன்றா மாற்றி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஈக்குவல் டு கரெக்டாக போட்டு எழுதிக்கணும். ஓகேவா? இந்த ஸ்கொயர் வந்து பார்த்தோன்னா இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ரூட்டாக மாறிடும். ஓகேவா? அப்போ ரூட்டாக மாற்றினா இந்தமாரி கிடைக்குது. இப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 10. ஓகேவா? 100க்கு ரூட் எத்தான்னா கிடைக்குது 10ன்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சராக ரெண்டு நம்பருடைய வித்தியாசத்தை தான் ஆன்சராக கேட்டிருக்கான். எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 10. ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, அந்த ஃபார்முலாவில் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ab அப்படின்னு வரும் இல்லையா? அந்த ஃபார்முலா தான் அது. எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு ஏன் நம்ம எழுதுறோன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ab. இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த இதுவை போட்டிருக்கோம். ஓகேவா? அந்த ஏக்கு பதிலாக எக்ஸுனும் பிக்கு பதிலாக ஒய்னும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி, ஏன்னு வச்சிங்களேன், அந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன வச்சோம்? எக்ஸ் ஒய்னு வச்சோம். அதனால் அந்தமாரி நான் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு சம்மு புரியலனா ஒரு டைமுக்கு 2 டைம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது செகண்ட் சம் பாருங்கள், 61th சம். இந்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக கிடைக்கும். இரு எண்களின் மீப்போவா HCF வந்து பார்த்தோன்னா 2. ஓகேவா? எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 154. அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8. அவ்விரு எண்களின்
வேறுபாடு வந்து பார்த்தோன்னா 8ஆம். அவ்விரு எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் கூடுதல் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு டிஃப்ரென்ஸை கேட்டிருந்தான். ஆனால் என்ன கொடுத்தான் இதில் டிஃப்ரென்ஸை கொடுத்துட்டான், கூடுதலை கேட்டிருக்கான். ஓகேவா? இப்போ நம்ம சம் படி போகலாமா? ஹெச்சிஎஃப் என்ன 2ஆம், எல்சிஎம் 154ஆம். இது ரெண்டு நம்பரோடைய டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்துட்டான்? 8ன்னு கொடுத்துட்டான். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் அதாவது கூடுதல் வந்து பார்த்தோன்னா என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? இப்போ சம் போடலாமா? ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம்? XY நம்மளுக்கு தேவை இல்லையா? அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 4XY அப்படின்ட்டு 4AB. ஓகே, 4ABன்னு கடைசியாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இந்த ஏபிக்கு பதிலாக XY தேவை. அப்போ XY கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணோம்? இந்த ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். LCM × HCF = X × Y. ஓகேவா? இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த XY கண்டுபிடிக்க முடியும். அதனால் இதுதான் வந்து பார்த்தோன்னா முதல் ஸ்டெப்பாக நம்ம போடுறோம். ஓகேவா? எல்சிஎம்மோட வேல்யூ என்ன 154, ஹெச்சிஎஃபோட வேல்யூ என்ன 2. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி போட்டாலே எக்ஸ் இன்ட்டு ஒய்யோடைய வேல்யூ கிடச்சிரும். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா 308. ஓகேவா? 308 தான் எக்ஸ் ஒய். ஓகேவா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்க்கலாமா? அடுத்த ஸ்டெப் என்ன? a + b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b த ஹோல் ஸ்கொயர் = 4ab. இதாங்க ஃபார்முலா. இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ் + ஒய் the whole square minus x minus y the whole square = 4xy. இப்படி எழுதிக்கிறோம். இப்படி எழுதுனா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்? x + y the whole square தான் அவன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஓகேவா? மைனஸ் வேறுபாடு அவன் கொடுத்துட்டான், 8² கொடுத்துட்டான். 4 × இதோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 308ன்னு கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அடுத்த பேஜில் போடுறான். x + y the whole square minus 8 the square. 8னா என்ன? அதோடைய வேறுபாடு. ஓகே, வேறுபாடு அந்த வேல்யூ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஸ்டெப்பில் அப்ளை பண்ணேன் இல்லையா? அதுதான் 4 × 308. லாஸ்ட் ஸ்டெப்பை தான் மறுபடியும் எழுதுகிறேன். ஓகேங்களா? x + y the whole square minus 8² வேல்யூ 64. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இதோடைய வேல்யூ 1232. ஓகேவா? 1232. ஓகேவா? இங்கே மைனஸில் இருக்குது. இந்த சைடு போனால் என்ன ஆகிடும்? இந்த சைடு போனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். x + y த ஹோல் ஸ்கொயர் = இந்த 1232 ப்ளஸ் இந்த சைடு 64. இந்த சைடு போனால் ப்ளஸ்ஸாக மாறிடும், மைனஸில் இருக்கிறது. ஓகேவா? இப்போது x + y the whole square = இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 1296ன்னு வரும். ஓகேவா? இது நியூ பேஜ். இந்த மாதிரி கிடைக்குது. இப்போது இங்கே ஸ்கொயர் இருக்குது. இந்த சைடு போனால் என்ன ஆகிடும்? x + y = √1296ன்னு மாறிடும். புரியுதுங்களா? இது இந்த போன சம்மில் நீங்கள் அந்த ஈக்குவல்ட்டு இந்த சைடு போட்டு நான் எழுதியிருப்பேன். நீங்கள் அது சிலர் கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த கொஷின் நல்லா பார்த்துங்க. x + y = இந்த ஸ்கொயரு இந்த சைடு போகுது. அப்போ என்ன ஆகும்? இது ரூட்டாக மாறிடும். அப்போது x + y = இந்த வேல்யூக்கு ரூட் எடுத்திங்கன்னா 36ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போது இரு எண்களின் கூடுதல் வந்து பார்த்தோன்னா 36. சம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டெப்பு அப்படியே நகர்த்திட்டு போக தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? இதோட வந்து பார்த்தோன்னா இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா முடியுது. அதுக்கடுத்தது மாடல் லெவல் வந்து பார்த்தோன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி மாடல் வைஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்காரு, ஷார்ட்கட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காருன்ட்டு சஜஷன் பண்ணுங்கள். நன்றி.